தூத்துக்குடி அருகே தருவை குளத்தில் கடலில் மூழ்கி கிடந்த சுமார் 100 ஆண்டு பழமை வாய்ந்த கருங்கல் அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டது. கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு படகை சீரமைத்த போது கடலுக்குள் சிலை இருப்பதை கண்டுபிடித்து அதனை கயிறு கட்டி மேலே கொண்டு வந்தனர். தகவல் அறிந்த தொல்லியல் ஆய்வாளர் ராஜேஷ் அந்த கற்சிலையை ஆய்வு செய்தார். இந்த பக்கம் பார்த்த காமாட்சி அம்மனோட அம்சம் மாதிரி தெரியுது. வலதுகையில திரிசூலம், இடதுகையில குங்குமம். இது வந்து கீழே அது வந்து அந்த ஒரு பேர் சொல்லுவாங்க, சபதி. பாதத்துக்குள்ள வந்து ஒரு நாகம் இருக்கு, படம் எடுக்கிற மாதிரி நாகம் இருக்குன்னு சிங்கம் முகம் சிம்ம வாகனத்துல பாருங்க. அதுல வந்து குங்குமம் இருக்கும். இதுல சூளமா திரிசூலம் இது உடுக்க. ஆமா, அது உடுக்க. இந்த உடுக்கல நாகம் வச்சிருக்கனால காமாட்சி அம்மனோட அம்சத்துல வரலாம். அந்த கழுத்துல இந்த ஆபரணம் போடுறதுக்கு போட்டிருப்பாங்க, செயின்கள் போடுறதுக்கு போட்டிருக்காங்க. அந்த தாலி செயின் போடுறதுக்கு இருக்கும், அடைச்சிருக்கோம் நமக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.